நம்ம கூட சரசம் பண்ணுறதுக்குன்னே பெத்துவிடப்பட்ட ஒரு டீம்னா, அது நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் தான். அந்த நியூசிலாந்து கூட நாளைக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஆடப் போறோம். ஆல்ரெடி வந்து நியூசிலாந்து டீம் வந்து இந்தியாவ 2007, 2016, 2021 இந்த 3 வருடங்கள்ல நடந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் மேட்சஸில நம்மள வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 3 தடவ நம்மளை போட்டு அடிச்சிருக்காய்ங்க. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து வில்லனுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 அடியை வாங்கிக்குவார். 3வது அடி வாங்கினதுக்கப்புறம் அவரோட உதட்டுலேருந்து கொஞ்சம் ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை எடுத்து பார்ப்பாரு. பார்த்ததுக்கப்புறம் வில்லனுக்கு திருப்பி கொடுப்பாரு. அது மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், நம்ம இந்தியா டீம் வந்து எம்ஜிஆராக மாற வேண்டிய நேரம். இப்போ T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை எடுத்து நடத்தக்கூடிய இந்த ஹோம் டீம் வந்து இது வரைக்கும் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அடுத்த டைம் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இந்த நம்ம அகமதாபாத் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு ராசி இல்லாத கிரிக்கெட் கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேரை வாங்கி வச்சுருக்கு. இப்போ இத்தனை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களோட நாளைக்கு வந்து நம்ம நியூசிலாந்தை மீட் பண்ண போகிறோம். அதில் விளையாடக்கூடிய 11 பேரும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்காமல் நம்ம இந்தியாவுக்காக விளையாட போகிறோம், இந்தியாவுக்காக கப்பு ஜெயிச்சே ஆகணும் அப்படி மட்டும் மைண்டில் வச்சுட்டு விளாண்டாங்கன்னா இதெல்லாம் பெருசாக தெரியாது, நியூசிலாந்தையும் ஜெயிச்சிடலாம்.